அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்னா என்ன? அது ஐடியா இருக்கா? ம். கரெக்ட். இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஸ்டாக் எப்படி வேல்யூ பண்ணணும்? இல்ல ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ட எப்படி வேல்யூ பண்ணணும்? அண்ட் ரெவன்யூ ரெகக்னைசேஷன். இப்ப சேல்ஸ்ல கேஷ் சேல்ஸும் நடக்கும், கிரெடிட் சேல்ஸும் நடக்கும். அத கரண்ட் இயர் இன்கம்மா எடுக்கணுமா? இல்ல நெக்ஸ்ட் இயர் இன்கம்மா எடுக்கணுமா? இல்ல டைம் பேஸ்டு இந்த ப்ரீபெய்ட் அட்வான்ஸ் இந்த மாரி கேஸஸ்லாம் எப்படி டீல் பண்ணணும்னு சொல்லிட்டு அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ல குடுத்துருப்பாங்க. அண்ட் ஒரு அசெட்ஸ எப்படி வேல்யூ பண்ணணும்? இது எல்லாமே ஒவ்வொருத்துக்கும் செப்பரேட்டா அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் குடுத்துருப்பாங்க. அது பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபாலோ பண்ற மாரி இருக்கும். ஸோ ரெகக்னைசேஷன் ஆஃப் ஈவென்ட்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன் இது பேஸ் பண்ணியிருக்கும். அண்ட் மெஷர்மென்ட், பிரசன்டேஷன், டிஸ்க்ளோஷர். யாஹ்! ஸோ இதோட அப்ஜெக்டிவிட்டீஸ். அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்டோட அப்ஜெக்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, எலிமினேட் த நான் கம்பேரபிலிட்டி ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இப்ப எல்லா கம்பெனியும் காமனா இந்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் தான் ஃபாலோ பண்ணணும். வேற எதுவும் அவங்க செப்பரேட்டா ஃபாலோ பண்ண முடியாது. ஓகேங்களா? இது ஸ்பெசிஃபிக்கா ஐசிஏ போர்ட் வந்து ஃபாலோ பண்றாங்க. ஏதாவது அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ல சேஞ்சஸ் பண்ணணும், ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணா ஐசிஏ வந்து கைட்லைன்ஸ் குடுப்பாங்க. அண்ட் புரொவைட் எ செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் அக்கவுண்டிங் பாலிசிஸ், வேல்யூவேஷன் நார்ம்ஸ், டிஸ்க்ளோஷர் ரெக்யர்மென்ட்ஸ் இதெல்லாமே. நெக்ஸ்ட் ஒன். பெனிஃபிட்ஸ் அண்ட் லிமிட்டேஷன் ஆஃப் த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட். ஸோ அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்னால என்ன பெனிஃபிட் அண்ட் என்ன லிமிட்டேஷன் பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட்ஸ் ரெடியூஸ் டு த ரீசனபிள் எக்ஸ்டென்ட் ஆர் எலிமினேட் ஆல்டுகெதர் கன்ஃப்யூசிங் வேரியன்ட்ஸ். இப்போ க்ளோசிங் ஸ்டாக்ன்னு வரப்போ, உங்களுக்கு சிம்பிளா காஸ்ட் ஆர் நெட் சேல்ஸ் வேல்யூ விச் எவர் இஸ் லோயர்ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ இதே இதே மெத்தட் தான் எல்லாமே சாரி எல்லா கம்பெனிஸும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனால அது வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன். There are certain areas important information not statutorily required to be disclosed. Standards may call for disclosure beyond that the required law. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பில்டிங் பர்ச்சேஸ் பண்றீங்க. ஆஸ் யூசுவல் நீங்க அசெட்ஸா நீங்க அத நோட் பண்ணியிருப்பீங்க. பட் அதோட லீகல் ஒர்க்ஸ் அ லீ லீகல் டாக்குமெண்ட், ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட், சர்வே நம்பர்ஸ் இந்த மாரி கேஸஸ்லாம் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ன்னு சொல்லிட்டு செப்பரேட்டா நீங்க ஃபாலோ பண்ற மாரி இருக்கும். அதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. The application of accounting standards would to be a limited extent facilitate comparison of financial statement. Okay. Yeah. ஸோ இந்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் ப்ராப்பரா ஃபாலோ பண்றப்ப தான் நீங்க மத்த கம்பெனிஸோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ட கம்பேரிசன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? பட் இதுவுமே வந்து அ ஒரு கண்ட்ரீஸ்க்கு வந்து டிஃபரெண்ட் ஆகும். டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், டிஃபரெண்ட் கம்பெனிஸ் சிச்சுவேட்டட் இன் த சேம் கண்ட்ரி. அண்ட் யா அண்ட் ஒரு கண்ட்ரிஸ்லயும் இருக்க இன்ஸ்டிடியூஷன், ட்ரெடிஷன், லீகல் சிஸ்டம் இதுவுமே டிஃபரெண்ட் ஆகும். ஒன் கண்ட்ரி டூ அனதர். யா. ஸோ டிஃபிகல்டி இன் மேக்கிங் சாய்ஸஸ் பிட்வீன் டிஃபரெண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ். ஓகே. ஸோ ஒரு பில்டிங்க வந்து நீங்க இந்தியால வேல்யூ பண்றதுக்கும், அதர் கண்ட்ரீஸ்ல வேல்யூ பண்றதும் சேமா இருக்குமா? இல்ல டிஃபரெண்ட் ஆகுமா? எஸ். அதான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கண்ட்ரீஸ்க்கும் டிஃபரெண்ட் ஆல்டர்னேட்டிவ் இருக்கும். அவங்களோட வேல்யூவேஷன் பார்ட்டும் டிஃபரெண்ட்டா இருக்கும். அதான் இங்க மெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ டிராபேக்ன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒன் இதுதான். அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கேனாட் ஓவர்ரைட் த ஸ்டேட். ஓகே. ஸோ இதுக்காக தான் அப்கமிங்ல உங்களுக்கு என்ன கொண்டு வந்தாங்கன்னா, இந்தியன் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு கொண்டு வந்தாங்க. இந்தியேஸ். இந்தியன் இந்திய ஏஸ்ங்கிறது ஸ்பெசிஃபிக்கா இந்தியால மட்டும் தான் ஃபாலோ பண்றது. அதர் கண்ட்ரீஸ்ல லிட்டில் பிட் அதுல மாடிஃபிகேஷன் இருக்கலாம், சேஞ்சஸ் இருக்கலாம். இந்த மாரி கேஸ். அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் எப்படி ஃபார்மேஷன் ஆச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஐசிஏ தான் அத ஃபார்மேட் பண்ணாங்க. அதோட ஹிஸ்டரி குடுத்துருப்பாங்க. ஓகே. ஓகே. என்னென்ன அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு லிஸ்ட் குடுத்துருக்காங்க. ஏஎஸ் 1லேருந்து ஏஎஸ் 29 வரைக்கும் உங்களுக்கு லிஸ்ட் குடுத்துருப்பாங்க. யாஹ்!
ஸோ இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்திய ஏஸ்ன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. இந்திய ஏஸ்ங்கிறது ஸ்பெசிஃபிக்கா இந்தியால மட்டும் தான் ஃபாலோ பண்றது. ஸோ அதோட லிஸ்ட் குடுத்துருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் இந்திய ஏஸ் ஆன் 1 ஆகஸ்ட் 2024. 2024ல தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட லிஸ்ட் எல்லாமே குடுத்துருக்காங்க. நீங்க ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் பாருங்க.